மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இதனையொட்டி நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க பதிவு செய்தவர்களில் 500 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் ஆன்லைன் வழியாக அனுமதிச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி ஸ்பெயின் செல்வதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்சிலிருந்து முதல்வருக்கு அழைப்பு வந்துள்ளதாக கூறியுள்ள அவர் ஒரு சில நாடுகளுக்கு முதல்வர் செல்வதாக தெரிவித்தார். மேலும் ஒரு வார பயணமாக முதல்வர் ஸ்பெயின் செல்வதாகவும் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்து முதலீடுகள் தொடர்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 1003 கோடி ரூபாய் முதலீட்டில் 840 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் மின்னணு சாதன கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவ புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம், ஏப்ரல் 16ஆம் தேதி என்பது தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை முடிப்பதற்கான உத்தேச தேதி மட்டுமே என்று கூறியுள்ளது. நமது மகளிர் மற்றும் இளைஞர் சக்தி நாட்டை ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் என்ற தீமையிலிருந்து விடுவிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பராக்கிரம தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, இந்தியா விடுதலை பெற்ற பிறகு சமூகத்தின் பெருமளவிலான பிரிவினர் வாய்ப்புகள் கிடைக்காமல் வஞ்சிக்கப்பட்டதாகவும் இந்தியா போதுமான வளர்ச்சியை அடையவில்லை என்றும் குறிப்பிட்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் ஆளும் பாஜக தீவிரமாக இறங்கியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தொகுதியான காந்தி நகரில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய JP நட்டா, குஜராத்தில் 26 தொகுதிகளிலும் பாஜக வெல்லும் எனவும், நாடு முழுவதும் 2019 தேர்தலில் வென்றதை விடவும் கூடுதல் இடங்களில் பாஜக வெல்லும் எனவும் கூறினார். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய அசாம் DGPக்கு அம்மாநில முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். கவுகாத்தியில் ராகுல் காந்தி யாத்திரையின் போது தடுப்புகளை மீறி காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் முன்னேற முயன்றனர். அப்போது காவல்துறையினருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் ராகுல் காந்தி தனது வாகனத்தின் மீது நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அசாம் முதல்வர் ஹிமாந்தா சர்மா, இது அசாம் மாநிலத்தின் கலாச்சாரம் அல்ல என்றும் இது அமைதியை விரும்பும் மாநிலம் என்றும் குறிப்பிட்டார். பாரத் ஜோடோ யாத்திரையில் இணைய இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பாஜகவின் அரசியல் நிகழ்வு என தெரிவித்தார். ஒருபுறம் மோடி மற்றும் RSS, மற்றொருபுறம் இந்தியா கூட்டணி இருப்பதாக குறிப்பிட்டார். யாத்திரைக்கு எதிராக அசாம் முதல்வர் செய்யும் அனைத்து நடவடிக்கைகளும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பதாகவும், இதன் மூலம் தங்களுக்கு விளம்பரம் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தை போன்று நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியை வலுவானதாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சென்னையில் திமுக பொருளாளர் TR பாலு எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறும் தேர்தல் இது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய பாஜக அரசு எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்ப்பதாகவும் விமர்சித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என திமுக MP TR பாலுவிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். சேலம் மாநாட்டுக்கு அனைத்து அணிகளும் 59 கோடி ரூபாய் வழங்கியதாக தெரிவித்த அவர், பொருளாளர் TR பாலு வெறும் 1 லட்சம் தான் நிதி அளித்ததாக கூறினார். மேலும் முதல்வரிடம் எடுத்து கூறி தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார்.
நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொழில்துறையினர், கல்வியாளர்கள், மீனவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர், பொதுமக்கள் உள்ளிட்டோரை நேரடியாக சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் கோரிக்கை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை தயார் செய்ய உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாநாட்டின் மூலம் திமுக தன்னுடைய பலத்தை காட்டியுள்ளது போல் காங்கிரஸ் மாநாடு நடத்த வேண்டும் என்று எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். வட இந்தியாவில் பாஜகவிற்கு ஆதரவு இருப்பதை மறுக்க முடியாது என்று கூறிய அவர், வட இந்தியர்களுக்கு தேவையானதை தான் பாஜக செய்வதாக தெரிவித்தார். ஒற்றை கட்சி மெஜாரிட்டியாக வர வேண்டும் என மக்கள் முடிவு செய்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். யாரெல்லாம் மோதியை ஏற்கிறீர்களோ வாருங்கள் என்று தெரிவித்த அவர், கூட்டணி எங்களுடையது, உருவாக்கியவர்கள் நாங்கள் என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் எந்த காலத்திலும் அமமுக கூட்டணி வைக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்களை கண்டறியும் முயற்சியில் காவல்துறை வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தனித்து போட்டியிடுவோம் என்று கூறும் எடப்பாடி பழனிசாமி, இந்த எடப்பாடி வேண்டுமா அல்லது மோடி வேண்டுமா என்று கேட்கிற தைரியம் இருக்கிறதா என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். அல்லது எடப்பாடி வேண்டுமா, ராகுல் வேண்டுமா என கேட்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் வரலாறு தெரியாமல் பேசும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளரா என்றும் வைத்திலிங்கம் விமர்சித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத் கூறியுள்ளார். எந்த தொகுதியில் போட்டியிடுவது என முடிவு செய்யவில்லை என்று கூறிய அவர், தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். தங்கள் கட்சியின் 2 நிபந்தனைகளுடன் ஒத்துப்போகும் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு தயாராக இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாக குழு செயற்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் துணைத் தலைவர் மௌரியா, தங்கள் கட்சியின் 2 நிபந்தனைகளுக்கு ஒத்துப்போகும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறினார். முன்னதாக கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன், தேர்தல் பணிகளை நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூட்டணியை தான் பார்த்துக் கொள்வதாகவும் கூறினார். ராமர் கோவில் விழா ஆன்மீகம்தான் என்றும் எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அவர் விமானம் மூலம் சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய ரஜினிகாந்த், தன் பார்வையில் ராமர் கோவில் விழா ஆன்மீகம் மட்டுமே என்றும் ஒவ்வொருவரின் பார்வையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 2.5 லட்சம் பேர் சுவாமி தரிசனம் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வரும் நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவதால் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் அதனை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என தாம் நினைக்கவில்லை என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ராமர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் என்று கூறிய அவர், ராமர் எந்தவொரு கட்சிக்கும் சொந்தமானவர் அல்ல என்று தெரிவித்தார். ராமர் ராஜ்யம் அமைய மகாத்மா காந்தி விரும்பியதாக தெரிவித்த அவர், தற்போதைய சூழலில் இந்தியா வலிமையான நாடாக மாறும் என நம்புவதாக கூறினார். நேதாஜி இல்லை என்றால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், 1942ஆம் ஆண்டுக்கு பின்னர் காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என்றும் கூறினார். கடற்படை மற்றும் விமானப்படையின் புரட்சியே சுதந்திரத்திற்கான காரணம் என இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் அட்லி சுட்டிக்காட்டியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் சார்பாக பீர்பான விற்பனை குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கடைகளில் முதலில் வந்தது முதலில் விற்பது என்ற முறையில் விற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பீர்பான வகைகள் பட்டியலை
அடைக்கப்பட்ட காலத்தில் இருந்து 6 மாதத்திற்கு பின் கெட்டுப்போகும் தன்மை உடையது என்பதால் அவற்றை 6 மாதங்களுக்கு பின்னர் விற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விற்பனையாகும் சரக்குகளுக்கு ஏற்ப தேவை பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர், ஆசிரியர், அரசியல்வாதி என பன்முகம் கொண்ட கர்பூரி தாக்கூர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். முடித்திருத்தும் சமூகத்தைச் சேர்ந்த கர்பூரி தாக்கூர் பீகார் முதல்வராக 2 முறை பணியாற்றியிருப்பதுடன் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்த குரல் கொடுத்துள்ளார். சமூக நீதியின் கலங்கரை விளக்கமான கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்டவர்களை உயர்த்துவதற்கான அவரது அர்ப்பணிப்பும் தொலைநோக்கு பார்வையும் இந்தியாவின் சமூக அரசியல் கட்டமைப்பில் அழியாத முத்திரையை பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது அவர்களது பங்களிப்புகளை கௌரவிப்பதோடு மட்டுமல்லாமல் மிகவும் நியாயமான, சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அவரது பணியை தொடர நம்மை ஊக்குவிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற திட்டம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய தரைவழி நெடுஞ்சாலை மற்றும் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய மத்திய இணை அமைச்சர், பரந்தூர் விமான நிலையத்திற்கான இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை என்றும் சரியான வேறு இடத்தை தமிழக அரசுதான் தேர்வு செய்து தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புகைப்படத்துடன் தீவிரவாதி என்று அச்சிடப்பட்ட நோட்டீஸ் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். குனியமுத்தூர் பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலானது. அதை பார்த்த அதிமுகவினர் இரவு குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் திரண்டனர். சர்ச்சைக்குரிய சுவரொட்டி ஒட்டிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு எதிராக கட்டப்பட்டுள்ள புதிய வீட்டில் சசிகலா இன்று அதிகாலை கிரகப்பிரவேசம் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இல்லத்தில் பால் காய்ச்சும் நிகழ்வு நடைபெற்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடநாடு சென்ற சசிகலா அதன் பிறகு தஞ்சாவூர் சென்று குலதெய்வ வழிபாடு நடத்தினார். சிறைக்கு சென்ற பின் முதல் முறையாக போயஸ் தோட்டம் வந்துள்ள சசிகலா அடுத்த கட்டமாக அரசியலில் காய்களை நகர்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகளின் நலன் கருதி ஆம்னி பேருந்துகளை சென்னை நகருக்குள் இருந்தே இயக்க அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு 90 நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்றுள்ளதால் பயணம் தடைபடாமல் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற ஆணையை மீறி சுற்றறிக்கை அனுப்பிய போக்குவரத்து துறைக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த ராஜலட்சுமி, ஜெயபால் தம்பதியர் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாடு அரசின் பரிந்துரையோடு ராஜலட்சுமி, ஜெயபால் தம்பதியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர். இந்த வெற்றியை ஒட்டுமொத்த மலைவாழ் கிராம மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுவதாக ராஜலட்சுமி தெரிவித்தார். சென்னை முகப்பேர் பகுதியில் காதில் இருந்த ஓட்டையை அடைப்பதாக கூறி 2 காதையும் அழுக வைத்த அழகு நிலைய உரிமையாளர் மீது இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அழகு நிலைய உரிமையாளர் கொடுத்த மருந்தை ஊற்றிய சில நாட்களில் 2 காதுகளும் அழுகி அருந்து விட்டதாக அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து பியூட்டி பார்லர் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் மது போதையில் போக்குவரத்தை சரி செய்ய முயன்ற போதை ஆசாமியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக விவசாயி ஒருவர் தனது 15 லட்சம் மதிப்பிலான நிலத்தை வழங்கியுள்ளார்.
அரியப்பாடி அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளிக்காக கோபு என்ற விவசாயி தனது 5 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார். பள்ளியை தரம் உயர்த்தி போதிய இடவசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயி கோபுவின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். நடிகை நிவேதா பெத்துராஜ் சினிமாவை தாண்டி விளையாட்டு வீராங்கனையாக புதிய அவதாரம் எடுத்துள்ளார். டால்பின் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் நடத்திய பேட்மிண்டன் போட்டியில் நிவேதா பெத்துராஜ் பங்கேற்றுள்ளார். இதில் கலப்பு இரட்டையர் பிரிவில் மதுரை அணிக்காக பங்கேற்ற நிவேதா பெத்துராஜ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். சாம்பியன் கோப்பை பதக்கத்துடன் நிவேதா பெத்துராஜ் புகைப்படங்கள் பதிவிட்டுள்ள நிலையில் அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமதுவிடம் அந்நாட்டு போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மகாதீர் முகமது தன்னை ஒரு பொதுவான கிரிமினல் போன்று விசாரிப்பது ஏன் என கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தனது கருத்தில் எந்த தவறும் இல்லை என தெரிவித்த மகாதீர் முகமது தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த தனக்கு ஜனநாயக உரிமை உள்ளதாகவும் எதையும் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளப் போவதாகவும் கூறியிருக்கிறார்.